ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி 2வது நாள் பார்க்குறோம். தக்காளி பொரிச்சாச்சு நேற்றே. அது என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு தக்காளி. நான் இந்த மயிரை எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு கொடுத்துட்ருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே இந்த புளியெல்லாம் உழுகுது. அப்படிங்கும்போது இன்னும் பெருசாகும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. மெயின் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா செடி நான் எடுத்து கட்டவே இல்லை, அது ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அதில் பாருங்கள், அருகம்புல் ரொம்பவே ஜாஸ்தியாக தெரியுது. நம்மளுக்கு செடியை விட அருகம்புல் மட்டும்தான் தெரியுது. இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 டைம் தான் பொறிச்சிருக்கிறேன். அதுக்கு செகண்ட் அப்படி நம்ம பனி நல்லா நம்மளை வாட்டி வதக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்க்குறீங்க. பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே கருகிடுச்சு. என்ன பண்ண முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் தக்காளியில் அப்படி போட்டு இப்படி போட்டெல்லாம் எடுக்கலான்னு தான் நினச்சேன். பாருங்கள், செடியே லைட்டாக வாடுது. இத்தனைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். மனசை மட்டும் தேர்த்திக்க வேண்டிதான். இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். நான் வர டைம் இந்த டைம் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறேன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு 8 எப்போவுமே நான் வந்துட்டு பார்த்துட்டு தான் போவேன். பாருங்கள், இது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நல்லதும் சொல்லணும் கெட்டதும் சொல்லணுமில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பாருங்கள், தண்டில் பாருங்கள் கருப்பு அடித்தாச்சு. எண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் இருக்குன்னு. பூவே அந்த பனிக்கெல்லாம் வாடுது. சரி, நம்ம போடணும்னு நினச்சோம், போட்டாச்சு, எடுத்துக்கிறோம். எல்லாமே கடவுள் கையிலேன்னு சொல்லி போட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடவுள் நல்லதாகவே கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி செகண்ட் ஒன்று நல்லதாக ஒன்று சொல்ல போனோம்னா, இன்றைக்கி விலையும் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இதை விட பெட்டராக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.